சயின்டிபிக். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு, பாலிடிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பேர் என்ன, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செப்பரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம், இந்த பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமின்னு சொல்லலாம். இப்போ அந்த பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமியை பத்தி அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம்லாம் லிங்க் ஆன விஷயம். சொல்றது புரியுதான்னு பாரு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு வேலை இருக்கு. கவர்மெண்ட்டை ரன் பண்றப்ப ரெண்டு வேலை இருக்கு. ஒன்னு பாலிசி மேக்கிங், இன்னொன்னு என்னது பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வாட் டு இம்ப்ளிமெண்ட், ஹவு டு இம்ப்ளிமெண்ட் ரெண்டா பிரிக்கலாம். அதை இன்னொரு விதமா சொல்லணும்னா, வாட் பார்ட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட் பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டா பிரிக்கும். வாட் டு இம்ப்ளிமெண்ட்ங்கிறத டிசைட் பண்றதுக்குள்ள அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் மக்களோட மேண்டேட்டை வாங்குறாங்க. மக்கள்கிட்ட போய் நாங்க இதெல்லாம் செய்யறோங்கிற வாக்குறுதியை கொடுத்து அவங்க ஓட்டு போட்ட பிறகுதான் அவங்க என்னவா மாறுறாங்க, அவங்க பவருக்கே வராங்க. ரைட் டு கவர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிட்டிமேசின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. லெஜிட்டிமேசினா ரைட் டு கவர்ன் அப்படிங்கிறது மக்கள் யாருக்கு கொடுக்குறாங்க, பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குறாங்க. அப்போ மக்களோட விருப்பங்களை ரெப்ரசென்ட் பண்ற இடத்துல யார் இருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க தான் இந்த பாலிசி வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு வாட் டு இம்ப்ளிமெண்ட்ங்கிறத யாரு முடிவு பண்ணணும், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை என்ன, ஹவு டு இம்ப்ளிமெண்ட். ஹவு டு இம்ப்ளிமெண்ட்ங்கிறது இவங்க என்ன பண்ணணும், ஃபாஸ்டா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அவங்க கொடுத்த பாலிசி எப்படி ஃபேரா இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி ஈக்குவிட்டபிளா இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி டிரான்ஸ்பரண்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது. இதுதான் இவங்களோட கன்சர்ன் ஆர் இவங்களோட கொஸ்டின்னு சொல்லலாம். இவங்க பார்க்க வேண்டிய வேலை என்ன, இப்போ உங்க வீட்டுல உங்களை படிக்க அனுப்பிச்சிட்டாங்க, ரைட்டா, நம்ம பிள்ளைய ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸரா மாத்தணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா மாத்தணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா மாத்தணும். இதை ஒரு முடிவை யார் எடுக்கிற, இப்போ பேரண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அது பாலிசி மேக்கிங். நீங்க இங்க வந்து என்ன பண்ணணும், இந்த பாலிசியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி நான் ஃபாஸ்டா அதை வந்து என்ன பண்றது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எப்படி வந்து இதை வந்து நான் வந்து சீக்கிரமா கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறது, எப்படி நான் பிலிம்ஸை கிளியர் பண்றது, இதெல்லாம் தான் நான் எப்படி சிசெட்டை படிக்க போறேன், எப்படி ஆப்ஷன்ல படிக்க போறேன், எப்படி வந்து பிலிம்ஸ்குள்ள இதெல்லாம் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு நான் என்னென்ன பண்ண போறேன், எப்படி ஆன்சர் ரைட்டிங், இதெல்லாம் தான் யாரோட வேலை, உங்களோட வேலை. நீங்க எதை பத்தி எல்லாம் கேட்கக்கூடாது, ஏன் அப்பா அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு, ஏன் நம்ம அப்பா வந்து நம்மள அதை படிக்க அனுப்பிச்சாரு, இது யாரோட கொஸ்டின் கிடையாது, உங்களோட கொஸ்டின் கிடையாது. அப்பா பணத்துக்கு என்ன பண்ணுவாரு, இது யாரோட கொஸ்டின் கிடையாது, உங்களோட கொஸ்டின் கிடையாது. அவர் சமாளிப்பார், சமாளிச்சு படிங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் இந்த டிசிஷனை அவர் ஏன் இந்த டிசிஷன் எடுத்தாரு, அவர் வந்து நம்மள வேலைக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. இந்த இதையும் நீங்க யாரும் என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் யாரோட கொஸ்டின் கிடையாது, உங்களோட தாட் ப்ராசஸ்ல இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் யாரோட தாட் ப்ராசஸ், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். அப்பாவோட தாட் ப்ராசஸ் என்ன சொல்றாரு, போய் படிட, படிச்சு நீ வந்து கஷ்டமா இருக்குது, நீ போய் படிச்சு பாஸ் பண்ணு, நம்ம ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வா, ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வந்து மதிப்பு மிக்க ஒரு ஆளா வா. இது யாரோட ஐடியா, அப்பாவோட ஐடியா. இது பாலிசி. இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. எந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் ஒழுங்கா வேலை பார்த்தேனா, நான் ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணேனா, ஒழுங்கா நோட்ஸ் எடுத்தேனா, நான் வந்து அலுப்பு படாம படிச்சேனா, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 7-8 மணி நேரமாச்சும் ஒரு நாள் உருப்படியா உட்காந்து நான் படிக்கிறேன்னா, ரிவிஷன் பண்ணேனா, நோட்ஸை கிளியரா எடுத்தேனா, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேனா, நல்ல வாத்தியாட்ட கேட்டு திருத்திக்கிறேன், என்னோட டவுட்ஸ் எல்லாம் போய் கேட்டேனா, என்னோட டவுட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு ஷையா இல்லாம நான் போய் கேட்கறேனா, இதெல்லாம் யாரோட வேலை, இதெல்லாம் தான் உங்களோட கொஸ்டின். அவர் என்ன சொல்றாரு, அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின் சொல்றாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அது வேற. அது என்ன கொஸ்டின்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் கொஸ்டின்னா என்ன, அவர் ஏன் இந்த பாலிசி எடுத்தாருன்னு யார் கேட்க வேண்டியதில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கணும். அவங்க அந்த பாலிசி எடுக்காம இந்த பாலிசி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத ஒப்பீனியனை கூட யார் சொல்லக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன். யார் சொல்றா, வில்சன் சொல்றாரு, நான் சொல்றேன் வில்சன் சொல்றேன், நீ அந்த கொஸ்டின்குள்ளனா போகாதப்பா, அதெல்லாம் அவங்க வேலை, அவங்க அதை பார்த்துப்பாங்க. நீ உன் வேலை என்ன, இதை இம்ப்ளிமெண்ட். அப்போ பாலிடிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிச்சிடு. ஹவு பார்ட்டை தனியா வச்சுக்க, அது அட்மினிஸ்ட்ரேஷனோட. வாட் பார்ட் யாரோட வேலை, பாலிடிக்ஸோட வேலை. அப்ப அந்த தியரி பேர் என்ன, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமினா அந்த தியரி என்ன சொல்றதுன்னா, இதுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்டா மொத வந்த தியரி. அதுக்கு முன்னாடி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா பல்லாயிரக்கணக்கான வருஷமா பல பேர் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி எழுதியிருக்காங்க. அர்த்தசாஸ்திரம் எழுதியிருக்காரு, சாணக்கியார், கௌட்டில்யான்னு சொல்ற எழுதியிருக்காரு, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இந்த மாதிரி பல திங்கர்ஸ் வந்து இதை பத்தினா எழுதியிருக்காங்க.
ஆனா அவங்க வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்டா அதை பார்க்கலாம். அவங்க ஸ்டேட்ஸ் கிராஃப்ட், அதாவது ஒரு ராஜாங்கம் எப்படி நடக்குது, அரசாங்கம் எப்படி நடக்குதுன்ற ஒரு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ல தான் அவங்க அதை பார்த்துருக்காங்களே இவ்வளோ என்னவா பார்க்கல தனியா. அப்ப இதனால ஃபர்ஸ்ட் தியரின்னு எதை சொல்லுவோம்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபர்ஸ்ட் தியரினா எந்த தியரி? பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. கொடுத்தவர் யாரு? வூட்ரோ வில்சன். அப்ப ரெண்டாவதா பிரிச்சுக்கன்னு சொல்றாரு. பிரிக்கிறப்ப ஹவு பாட்டையும் வாட் பாட்டையும் பிரிச்சுக்க. ஏன்னா பாலிசி மேக்கிங் வேற, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், பாலிடிக்ஸ் டீல் பண்ற கொஸ்டின்ஸ் வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் டீல் பண்ற கொஸ்டின்ஸ் வேற. அதனால இது ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு. பிரிச்ச பிறகு அப்ப நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னு கேட்கிறப்ப மூணாவது விஷனுக்கு வர்றாரு. ரெண்டாவது விஷனும் மூணாவது விஷனும் லிங்க். மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு? நீ பிரைவேட் மாதிரி இருப்பா, யார் மாதிரி இருக்காத. பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், பாலிடிக்ஸ் பண்ற பாலிடிக்ஸோட கேரக்டர் நீ எடுத்துக்காது. எந்த கேரக்டர் எடுத்துக்க? அட்மினிஸ்ட்ரேஷன், பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கேரக்டரை எடுத்துக்கன்னு சொல்றாரு. பாலிடிக்ஸோட கேரக்டர் என்னன்னா சொல்றாரு? ஒரு 5 சொல்றாங்க. பாப்புலிசம். பாலிடிக்ஸ்க்கு அது நீ பாலிடிக்ஸோட கேரக்டர் பாலிடிக்ஸ்க்கு தேவைப்படும், ஆனா எதுக்கு தேவைப்படாது? அட்மினிஸ்ட்ரேஷன். பாலிடிக்ஸ் அப்படிதான் இருந்தாகும். ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து பாப்புலிசத்தை பேஸ் பண்ணது, ஓட் பேங்க் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணது. பாலிடிக்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் நிறைய விஷயத்துல. நிறைய கான்ஃபிளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்கிறப்ப ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கு இன்னொரு ஆப்போசிட்டா, டயமெட்ரிக்கல் ஆப்போசிட்டா இன்னொருத்தர் கேட்பாரு. நான் இதை செய்யறதா அதை செய்யறதாங்கிற குழப்பம் வரும், காம்ப்ரமைஸ் ஆகும், டயலமா வரும், அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி, எல்லாரையும் திருப்திப்படுத்துற டெண்டன்சி யாருக்கு இருக்கும்? பாலிடிக்ஸ்க்கு இருக்கும். இந்த கேரக்டர்ல தான் யார் ஆப்ரேட் ஆக முடியும்? பாலிடிக்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஆனா இதே கேரக்டரை வச்சு யார் ஆப்ரேட் ஆகக்கூடாது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்றாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் இதே கேரக்டரை வச்சு ஆப்ரேட் ஆகிறப்ப என்ன நடக்கும்? வந்து நமக்கு வந்து இன்எஃபிஷியண்டா மாறும், நம்ம கரப்டா மாறும், அட்மினிஸ்ட்ரேஷன் கரப்டா மாறும், அட்மினிஸ்ட்ரேஷன் வேஸ்ட் ஆகும், வேஸ்ட்ஃபுல் ஆகும். இன்எஃபிஷியன்சி, கரப்ட், வேஸ்ட்ஃபுல் இதெல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போயிடும். அப்ப அந்த கேரக்டரை, பாலிடிக்ஸோட கேரக்டரை அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சே கூடாது. பாலிடிக்ஸோட கேரக்டர் பாலிடிக்ஸ்க்கு மட்டும்தான். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் அந்த கேரக்டர். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான கேரக்டர் பாலிடிக்ஸ்ல இருந்து எடுத்துக்காத, இங்க இருந்து எடுத்துக்க. எங்க இருந்து எடுத்துக்கன்னு சொல்றாரு? பிரைவேட்ல இருந்து எடுத்துக்க. பிரைவேட்ல என்ன கேரக்டர்? எஃபிஷியன்சி, எக்கானமி, எஃபெக்ட். எதை செஞ்சாலும் வேகமா செய்ய, சிறப்பா செய்ய, எஃபிஷியண்டா, எக்கனாமிக்கலா பண்ணு, எஃபெக்டிவா இரு. இதெல்லாம் யாரோட கேரக்டர்? பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கேரக்டர் நீ வாங்கிக்கிட்டேன்னா நீ எப்படி ஒர்க் பண்ணுவ? நீ உன்னால எஃபிஷியண்டா இருக்க முடியும், ஸ்பீடா இருக்க முடியும், உன்னால ஃபேரா இருக்க முடியும், ஈக்குவலாவோ இல்லை ஈக்குவட்டபிளாவோ உன்னால பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும். அதனால இந்த கேரக்டர் எடுத்து ஆப்ரேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? மூணாவது விஷயம் சொல்றாரு. புரியுதா? நாலாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணு. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம உருப்படியா பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட இது என்ன சொல்றாருன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஆக்ஷன் பார்ட். ஆக்ஷன் பார்ட்னா டெய்லி ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கா. இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கு, நீங்க வெளியில போனீங்கன்னா கவர்மெண்ட் தெரியுமா தெரியாத? பெருநகரம், மாநகராட்சின்னு ஒரு 10 வண்டியாச்சும் நீங்க இங்கேருந்து போறதுக்குள்ள போயிடுவீங்க. குறுக்கை நடிக்க போயிட்டு இருக்கும். பாப்போமா? குப்பை வண்டி, அல்ட்ரா வண்டி போயிட்டு இருக்கும், போலீஸ் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும், போமா? இப்போ நீங்க வந்து இவ்வளவு விஷயமும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு? ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ப அது என்ன பார்ட்? அது ஆக்ஷன் பார்ட். ஆக்ஷன் பார்ட்னா மக்களோட தேவைகளை இப்போ இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, அது முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு புது பிரச்சனை வந்துடும். அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அவங்க எதுல இருக்காங்க? ஓடுற இடத்துல இருக்காங்க, ஆக்ஷன் பார்ட்ல இருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அன் ஆக்ஷன் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ அதுக்கு வந்து பிராக்டிக்கலான டோன் வேணும். அட்மினிஸ்ட்ரேஷன் நீட் டு பி பிராக்டிக்கல் டோன் இருக்கணும். பிராக்டிக்கல் டோன் வேணும்னா நீங்க வந்து எல்லாம் வந்து பிலாசபிக்கலா, ஐடியாலஜிக்கலா உட்காந்து கூடாது. நீங்க வந்து கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணணும். இதே பிரச்சனையை அவன் எப்படி பண்றான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாதுங்க. இப்போ நமக்கு மழை பெய்யுது, ஃப்ளட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போன 2-3 வருஷம் முன்னாடி ஃபுல்லா என்ன பண்ணிருக்கு? இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு கவர்மெண்ட் வந்து கேரளாவில் இருக்க ஒரு கவர்மெண்ட், இல்லை இதே மாதிரி பிளைன்ல இருக்க இன்னொரு கவர்மெண்ட் ஒரு சிட்டியோட ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு எங்கேருந்து பார்த்து கற்றுக்கலாம்? இது நல்லா இருந்துச்சுன்னா இங்கேருந்து கற்றுக்கலாம். கற்றுக்க முடியுமா? முடியாதா? அப்போ நீ எதுலேருந்து கற்றுக்க முடியும்? கம்பேரிட்டிவ் லேர்னிங்ல. அப்போ நீ கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணணும்னு யார் சொல்றான்? 4வது விஷயம் தான் சொல்றாரு. இந்த 4 விஷன் புரியுதா? இதான் இவரோட விஷன். அப்போ விஷன்ல சயின்டிபிக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி மோர் சயின்டிபிக். பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. Administration should be private or business like. Then administration should be comparative. 4 விஷயம் சொல்றேன்.
இதை நாலுத்தையும் சொல்லிட்டு இதை நாலுத்தையும் சொல்றப்ப கூட அவர் கொஞ்சம் காஷன் கொடுக்குறாரு. எப்படி காஷன் கொடுக்குறாருன்னா, நீ வந்து பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி, பாலிசி மேக்கிங் வேற பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வேறப்பா, ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரு காஷன் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ரெண்டு பேருமே, யாரு பாலிடிக்ஸும் சரி அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்காக ஒர்க் பண்ணுது? ஒரு கோலுக்காக. ஒரு கான்ஸ்டியூஷன்ல நம்ம கொடுத்துருக்காங்களா கோல்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபாட்டர்னிட்டி அப்படின்னு ஒரு கோல் கொடுத்துருக்காங்க. 4 கோல் கொடுத்துருக்காங்க. அந்த கோலுக்காக தான் யார் ஆப்ரேட் ஆகிறா? இந்தியன் கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கு தான் ஒர்க் பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான். அப்ப என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரையும் நீங்க பிரிஞ்சு வேலை பாருங்கன்னு தான் சொல்றேன், டைவர்ஸ் ஆகி போயிடாதீங்க. ஏன்னா ரெண்டு பேரோட கோலும் என்னதான்? வெல்ஃபேர், மக்களோட வெல்ஃபேர் தான். அதனால ரெண்டு பேரையும் தனித்தனியா இருந்து வேலை. நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, இன்னொருத்தர் உங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களா, சிப்ளிங்ஸ் இருந்தா அக்கா தங்கச்சி இல்ல தம்பி இருந்தாங்கன்னா, டே ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒன்னும் வேலை நடக்க மாட்டேன், நீ போய் தனியா உட்காந்து படி, நீ போய் தனியா உட்காந்து படி, உன் வேலையை நீ பாரு அவங்க வேலையை பாருன்னு சொல்றாங்களா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கணும் சொல்றாங்க? இல்ல, நீங்க தனியா இரு, நீ தனியா இரு. அப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா இருந்து வேலை பாருன்னு தான் சொல்றாரு. என்னன்னு சொல்லல, சுத்தமா உடச்சுக்கிட்டு போயிடாத அப்படிங்கிற ஒரு காஷனையும் கொடுக்குறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, பப்ளிக் ஒப்பீனியனுக்கு நீ வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிக் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. இல்ல இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன்னு இருக்காது, நான் கொடுக்க மாட்டேன் பப்ளிக் ஒப்பீனியன் கொடுத்தா நான் வந்து என்னோட வேலையை பார்க்க முடியல, அந்த மாதிரியும் இருக்காது. அதே நேரத்தில் என்னவும் இருக்காத, ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, ஒரு காஷன் கொடுக்குறாரு. நீ இந்த மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு, பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருன்னு சொல்றாரு. அந்த இடத்துலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருன்னு தான் சொல்றேன், நீ என்னவா மாறிடாதான்றாரு. பிரைவேட்டாவே மாறிடாத அப்படிங்கிற ஒரு காஷனும் கொடுக்குறாரு. இந்த காஷன் எப்படி சொல்றாருன்னா, பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கோல் வேற, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட கோல் வேற. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு ஆர்கானிக் லைஃப், என் மக்களோட வெல்ஃபேர் இருக்கு, இன்இக்வாலிட்டி நிறைய இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். உன்னோட கோல் அந்த கோல், அதுக்கு மீன்ஸ் எங்கேருந்து எடுத்துக்க, பிரைவேட் இருந்து எடுத்துக்கின்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க ஊர்ல நடந்த சாண தீட்டுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பாத்தீங்களா? பட்டை தீட்டுறது, தெருவுல எல்லாம் வருவாங்க, ஒரு 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 இது மாதிரி இருக்கும், ஒரு கல் இருக்கும், அதை சைக்கிள் இது மாதிரி வீல வச்சு சுத்துவாங்க, பட்டை தீட்டுவார். இப்போ பட்டை தீட்டுறப்போ ஒருத்தன் நீங்க பாக்குறீங்க, நீங்க பட்டை தீட்டுறப்போ ஒருத்தன் பட்டை தீட்டுறான், ஒரு கத்தியை பட்டை தீட்டுறான்னா, அந்த பட்டை தீட்டுற கத்தியை வச்சுட்டு அவன் வந்து ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு வரணும், ஒரு மர்டர் பண்றதுக்கு, ஒரு கொலை பண்றதுக்கு கூட அவன் ஆசைப்படலாம். இன்னொருத்தன் வந்து அந்த கத்தியை பட்டை தீட்டுறதை வச்சு, அந்த ஐடியா வச்சு காய்கறி கட் பண்றத, ஷார்பன் பண்றதுதான் இருக்கும். அப்போ நீ அங்கேருந்து என்ன கத்துக்கணும்னா, அந்த பட்டை தீட்டுற ஸ்கில்ல மட்டும் கத்துக்க. ஒரு கத்தியை எப்படி பட்டை தீட்டணுங்கிறத மட்டும் கத்துக்க, எதை எடுத்துக்காத, இன்டென்ஷனை எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு. நீ பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருப்பா, நான் சொல்றேன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிடிக்ஸ் மாதிரி, பாலிடிக்ஸோட கேரக்டர் எடுக்காத, பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கேரக்டர் எடுத்துக்க. ஆனா பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் எடுத்துக்க. மீன்ஸ்னா என்ன? வழிமுறையை எடுத்துக்க, எண்ட் எடுத்துக்காத. அவனோட எண்ட் என்ன? அவனோட எண்டு ப்ராஃபிட் மேக்கிங், உன்னோட எண்டு ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருன்னு சொன்னா கூட எந்த இடத்துல அவர் மாதிரி இருக்க சொல்றாரு, நடைமுறை மீன்ஸை மட்டும் அவன்கிட்ட இருந்து கத்துக்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நீங்க படிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா பிரைவேட் மாதிரி இருன்றாரு, அப்புறம் திருப்பி வந்து பிரைவேட் மாதிரி போயிடாதான்னு சொல்றாருன்னா, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு, நீங்க இப்போ வந்து சிவில் சர்வீஸ் படிக்க வந்திருக்கீங்க, இன்னொருத்தர் சிஏ படிக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3 பேரும் ரூம்மேட்டா இருக்கிறீங்க. அவர் வந்து சிஏ எக்ஸாம் படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது இல்ல, அவர் வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாரு. அந்த மெத்தட் நல்லா இருக்கு, நோட்ஸ் மேக்கிங்ல அவர் நல்லா இருக்காரு. இவர் ரிவிஷன் மெத்தட் ஒன்று வச்சுக்கிறாரு, சரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு, திருப்பி அதை கேட்டு பாக்குறாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தட் பண்றாரு. இந்த மெத்தட் சரியா இருக்கு. நீங்க எதை மட்டும் எடுத்துக்கலாம், நீங்க உங்களோட கோல் என்ன, சிவில் சர்வீஸ்க்கு நீங்க கோல் எடுத்துக்கீங்க. அப்ப சிவில் சர்வீஸ்க்கு நீங்க எடுத்துக்கிறப்போ அந்த கோலை மட்டும், அந்த மெத்தடை மட்டும் நீங்க அவன்கிட்ட எடுத்துக்கலாமே இல்லையா? அவன் மாதிரி நீங்க என்னவா மாறணும்னு அவசியம் இல்லை, சிஏவா மாறணும்னு அவசியம் இல்லை, இவர மாதிரி நீட் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்க கோலுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க, ஆனா மெத்தடை மட்டும் எங்கேருந்து எடுத்துக்க, பிரைவேட் இருந்து எடுத்துக்கன்னு சொல்றாரு. அப்ப பிரைவேட் மாதிரி இருன்னு சொல்றாரு, ஆனா பிரைவேட்டா மாறிடாதான்னு சொல்றாரு. புரியுதா அந்த பாயிண்ட்? இது அடுத்து என்ன சொல்றாருன்னா, 4வது என்ன சொல்றாருன்னா, கம்பேரிட்டிவ் இருன்னு சொல்றாரு. இந்த கம்பேரிட்டிவ் இருங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். நான் கம்பேரிட்டிவ் இருன்னு சொல்றப்போ இதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நீ வந்து ஒரு விஷயத்தை எஃபெக்டிவா பண்ணணும்னா கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணு. இப்ப நம்ம இப்ப சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான், பக்கத்துல இருக்கவன் நல்லா பண்றான்,
அவன் காலையில 5 மணிக்கு எழுந்து படிக்கிறான், 4 மணிக்கு எழுந்து படிக்கிறான், நைட்டு 9 மணிக்கெல்லாம் போய் படுக்கிறான். நீங்க நைட்டு 2 மணி வரைக்கும் படிப்பீங்க, காலைல 4 மணி வரைக்கும் படிக்க சொன்னா கூட படிப்பேன். ஆனா காலையில என்னால சீக்கிரம் எழுந்து படிக்க முடியாது. நான் காலையில எழுந்து சீக்கிரம் எழுந்து தூக்கமா வருது, எனக்கு படிக்கிறதே புரியலன்னு ஒரு ஆள் இருக்கீங்க. நீங்க அவன்கிட்ட இருந்து இந்த மெத்தடை எடுக்கிறப்ப அவனை மாதிரியே நான் காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா அந்த மெத்தடு எனக்கு சூட்டபிளா வருமானு பார்த்துட்டு எடுக்கணும். சூட்டபிளா வந்தா எடுத்துங்க, இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்றாரு, விட்டுருங்கன்றாரு. இவர் என்ன சொல்றாரு, கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணு. உன்னோட ஐடியா என்னன்னா, நீ இம்ப்ரூவ் ஆகணும்னா நான் பல பேரை பார்த்து கத்துக்க. ஆனா அவன் மெத்தடை நீ எடுக்கிறன்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பாரோவர். யார் அந்த பாரோ பண்றாங்களோ, அந்த மெத்தடை பாரோ பண்றாங்களோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மெத்தட் எனக்கு சூட்டபிளா வருமா வராதான்னு பார்த்துட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்றாரு. சூட்டபிளா வந்தா அக்செப்ட் பண்ணிக்க, சூட்டபிளா வரலன்னா அக்செப்ட் பண்ணிக்காத. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரில இருந்து ஒரு மெத்தடை அடாப்ட் பண்ணுது, இல்ல ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுதுன்னா அவங்களோட கல்ச்சுரல் லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸை வச்சு நீங்க பாருங்க, உங்க சொசைட்டிக்கு இது ஒத்து வருமானு பாருங்க. சொசைட்டி ஒத்து வந்தா எடுத்துக்கு, ஒத்து வரலன்னா விட்டுருங்க. இல்ல அந்த அவங்க மாடலை கொஞ்சோண்டு மாடிஃபை பண்ணி நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம்னா அகாமடேட் பண்ணிங்க, மாடிஃபை பண்ணி. ஆனா யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? வாங்குறவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது? கொடுக்குறவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஐடியா என்னன்னா, நீ வளரணும்னா கம்பேரிட்டிவா பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து நீ ஏதாவது ஒண்ணு கத்துப்ப, அதை உனக்கு தேவையான மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்ற. அப்ப 4 கோல் கொடுத்தாரு. அந்த 4 கோல்ல என்ன சொல்றாரு? காஷன் கொடுக்குறாரு. காஷனை மட்டும் நான் திருப்பி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்றேன். சயின்டிபிக்கா இருக்கிறதுக்கு பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதன்னு சொல்றாரு. ஆனா என்னவா கொடுக்கணும்ன்றாரு? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்கா இருக்கிற அளவு கொடுன்னு சொல்றாரு. பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை டைக்காட்டமி பிரிச்சுக்கன்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல டைவர்ஸ் ஆகி போயிடாதீங்க. 2 பேரோட கோலும் ஒண்ணுதான். நீ அட்டானமஸா 2 பேரும் ஃபங்க்ஷன் பண்ணுங்க. பாலிடிக்ஸோட கோலும் வெல்ஃபேர் தான், அட்மினிஸ்ட்ரேஷனோட கோலும் வெல்ஃபேர் தான். பாலிடிக்ஸோட கோல் வெல்ஃபேரா இருக்கப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற கோல், அவங்க கோலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அது நடக்கும். அதனால உங்க கோலும் எதோட ரிலேட்டட் தான்? பாலிடிக்ஸோட கோலோட ரிலேட்டட். அதனால ஆபரேஷன் பார்ட் மட்டும் நீ என்ன பண்ணீங்க, பிரிச்சுக்கன்ற. 3வது என்ன சொல்றாரு? பிரைவேட் மாதிரி போயிடு. பாலிடிக்ஸோட கேரக்டர் எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் ஆக முடியாது, பிரைவேட் மாதிரி போயிடுன்றாரு. ஆனா பிரைவேட்டா மாறிடாதேங்கிறாரு. அவங்க மாறிடாதான்னு சொல்றப்ப இந்த காஷன் என்ன சொல்றாரு? அவன் கோல் ப்ராஃபிட் மேக்கிங், உன் கோல் வெல்ஃபேர். அதனால அவன்கிட்ட இருந்து எண்டை எடுத்துக்காத, மீன்ஸ் அவன்கிட்ட இருந்து கத்துக்க. கத்திய பட்டத்தீட்டுறப்ப அந்த பட்டத்தீட்டுற ஸ்கில்ல மட்டும் எடுத்துக்க, இன்டென்ஷனா எடுத்துக்காத. ஐடியா புரியுது? கம்பேரிட்டிவா இரு. வாழ்க்கையில வளரணும்னா என்னவாரு? கம்பேரிட்டிவா இரு. ஆனா கம்பேரிட்டிவா இருக்கிறப்போ நீ உனக்கு பொருத்தமானதை கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணி உனக்கு அகாமடேட் பண்ணி, உனக்கு பொருத்தம் இல்லாதெல்லாம் விட்டுரு. அதுக்கு என்ன கான்செப்ட் சொல்றாரு? கல்ச்சுரல் லென்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. புரியுது? கல்ச்சுரல் லென்ஸை வச்சுக்கிட்டு நீ பாரு, இந்த சொசைட்டிக்கு இது சரியா வரும். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய இடத்துல இருந்து நம்ம கடன் வாங்கிடும், நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து கடன் வாங்கி, யூகே, யூஎஸ்ஏ, பிரான்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பானு மாதிரி நிறைய கண்ட்ரில இருந்து வாங்கியிருக்கோம். அதனால சில பேர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, பேக் ஆஃப் பாரோட் மெட்டீரியல்லாம் சொல்லுவாங்க சில பேர். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவங்க இந்தியா ஒரு யங் டெமோக்ரஸி. இதுக்கு நம்ம இந்தியா எத்தனையோ கொடுத்துருக்கு, உலகத்துக்கு கொடுத்துருக்கா இல்லையா? 0 யார் கொடுத்தா? இன்னைக்கு 0 வச்சுதானே உலகமே இயங்குது. 0 1 வச்சுதானே கம்ப்யூட்டர் வேர்ல்டே இயங்குது. 0ங்கிறத யாரு கொடுத்தா? செஸ்ங்கிறத யாரு கொடுத்தா? இது மாதிரி எவ்வளவோ நம்ம சொசைட்டி கொடுத்துருக்கு. அது மாதிரி அந்த கண்ட்ரில இருந்து வர ஒரு சில விஷயத்த நம்ம வாங்கிடும். ஆனா வாங்கினப்ப கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சொசைட்டிக்கு தேவையான மாதிரி மாத்தி தான் அதை கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்துக்கல. அப்போ கம்பேரிட்டிவா இருக்கிறப்போ அந்த உன் சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி உன் கல்ச்சுரல் லென்ஸை வச்சு பார்த்துக்கங்கிற இதை கொடுக்குறாரு. இதுதான் அவரோட விஷன். இது புரியுதா? இப்ப வில்சனோட விஷன் முடிஞ்ச பிறகு இவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவரை என்னத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத அடுத்த பார்ட்டா பார்க்கணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டு யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த ப்ராப்ளத்தை சொன்னாரு. அதுக்கு பேஸ் பண்ணி 4 விஷன் கொடுத்தாரு. அந்த விஷன் கொடுக்குறவ விஷனை கொடுத்துட்டு அதுலயும் காஷன் கொடுத்தாரு, கிளாரிட்டி கொடுத்தாரு. நீங்க பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் டைக்காத்தனவே என்ன பண்ணணும்னு கிளாரிட்டி கொடுத்தாரு. இதோட இவர் வேலை போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்தவங்கலாம் இவரை கிரிட்டிசைஸ் பண்ற திங்கர்ஸ் இருப்பாங்க. எல்லா திங்கருக்குமே கிரிட்டிசிசம் இருக்கும். தியரினா ஒரு ஆன்டி தியரி வரும், ஒரு விஷயத்த மறுக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அப்ப சப்ஜெக்ட் அப்படிதான் வளரும். இப்ப இவரை கிரிட்டிசைஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா ஒரு 4 கிரிட்டிசிசம் வருது. இவர் முக்கியமான கிரிட்டிசிசம். ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இவர் இவரோட ஐடியாலாம் அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட்னா என்னன்னா, இவர் ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாரு, ஆனா அதுக்கு சொல்யூஷனே கொடுக்காம போயிட்டாரு. வெறும் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிருக்காரு, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் சொல்றாங்க.
ப்ராப்ளத்துக்கு அவர் சொல்யூஷனை கொடுக்காம ப்ராப்ளத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ரிச்சர்ட் ஸ்டில்மன் ஒருத்தர் இந்த கிரிட்டிசிசத்தை கொடுப்பாரு. சிம்பிளா புரியும். நம்ம படிக்க ஆரம்பிச்சே 1 மணி நேரம் தான் ஆகுது அப்படியே இனிஷியேஷன். நமக்கே தெரியுது ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாரு, ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரா இல்லையா? இப்ப இந்த கிரிட்டிசிசம் ரைட்டா தப்பானா ஃபேரான கிரிட்டிசிசம் கிடையாது, அன்சப்ஸ்டான்ஷியேட்டட்னு சொல்றாங்க. இவர் ஸ்பாயில் சிஸ்டம் இருக்கு, ப்ராப்ளத்தை சொல்றாரு, சொல்யூஷன் என்ன கொடுக்குறாரு, மெரிட் சிஸ்டத்துக்கு மூவ் ஆகுங்கடான்றார். பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, கொடுத்தேன்னா ப்ராப்ளம் ஆகுது, தேவையான அளவு கொடுன்றார். ப்ராப்ளம் இது, சொல்யூஷன் கொடுக்குறாரு. பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிச்சுக்க, ஹவு பார்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் வாட் பார்ட், பிரிச்சுக்கிட்டு உன் வேலையை பாருன்றாரு. ஆனா அதே நேரத்தில் என்ன பண்றாதுங்கிறாரு, டைவர்ஸ் பண்றாதான்னு சொல்றாரு. சொல்யூஷன் கொடுத்தாரு. அப்ப பாலிடிக்ஸோட கேரக்டரை எடுத்துக்கிட்டாதான் உனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறார். சொல்யூஷன் கொடுக்குறாரு, பிரைவேட் மாதிரி எடுத்துக்கன்னு சொல்றாரு. நீ ஏதாவது வளரணும்னா கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் ப்ராப்ளத்தை சொல்லி சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் ரிச்சர்ட் ஸ்டில்மன் கொடுத்த கிரிட்டிசிசம் சரியா தப்பானா? தவறு. ரைட்டா? ரெண்டாவது கிரிட்டிசிசம் என்ன வருது அப்படின்னா, இவர் ட்வைட் வால்டோ அப்படின்னு ஒரு திங்கர் வந்து இதை பத்தி சொல்லுவார். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவங்க ரொம்ப ஃபுல்லாவே இவர் பேசினது ஃபுல்லாவே, வில்சன் பேசினது ஃபுல்லாவே, இந்த எஸ்ஏ ஃபுல்லாவே பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமின்னு ஃபுல்லாவே எதை பத்தி தான் பேசியிருக்காரு, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமி தான் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசத்தை யார் வைக்கிறா, ட்வைட் வால்டோன்னு திறக்கிறாரு. இப்ப நீங்க வந்து இதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் இருக்கு. அதாவது கிரிட்டிசிசம் நியாயமா இருந்தா நம்ம ஒத்துக்கலாம், கிரிட்டிசிசம் நியாயமா இல்லைன்னா ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலா புரிஞ்சு, ஒரு தியரியை ஒரு திங்கரை கிரிட்டிசைஸ் பண்றப்ப நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். நம்ம அந்த வேலிடான பாயிண்ட் இருந்து நம்ம அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடிஞ்சா நான் சொல்றதுக்கு நீங்க மறுக்கலாம். நீங்க இது வந்து ஜென்ரலா சோசியல் சயின்ஸ், இந்த ஆர்ட்ஸ் இது ஃபுல்லாவே அப்படிதான். அவர் என்ன சொல்றாரு, இவர் எப்ப பார்த்தாலும் எதை பேசினாலும் பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமி தான் பேசிருக்காரு, வேற எதுவுமே பேசலாம் அப்படின்னு. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதை இன்னொரு வேற திங்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்றதுன்னா, அவர் அது பேஸ் ஐடியா வச்சிருக்காரு. எது பேஸ் ஐடியா? பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமிங்கிறது பேஸ் ஐடியா. பல்லாயிரக்கணக்கான வருஷமா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு. யாரும் பாலிடிக்ஸை தனியா பிரி, அட்மினிஸ்ட்ரேஷனை தனியா பிரின்னு சொல்லவே இல்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாரு. அதுதான் பேஸ் ஐடியா. இந்த பேஸ் ஐடியா வச்சுதான் டெவலப் பண்றாரு. பாத்தீங்கன்னா தெரியும், பேஸ் ஐடியா வச்சுதானே பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்ச பிறகுதான் என்ன சொல்றாரு, நீ வந்து பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இரு, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாலிடிக்ஸோட கேரக்டரை எடுத்துக்காத. இது எல்லாமே எந்த ஐடியால இருந்து வருது, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமிங்கிற அந்த தியரிட்டிக்கல் ஐடியால இருந்து வருது. அதனால ட்வைட் வால்டோ சொல்ற கிரிட்டிசிசத்தையும் நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவரோட ஐடியால அதிகப்படியா ரன் ஆகும். பிகாஸ் பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமி இஸ் அ பேஸ் கான்செப்ட் த்ரூ விச் வில்சன் டெவலப் இஸ் என்டையர் தியரி. அதனால தப்பு இல்லை அப்படின்னு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்டை நம்ம வைக்க முடியும். புரியுதா? மூணாவது கிரிட்டிசிசம் என்ன இருக்குன்னா, இவர் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டான வியூவை கொடுக்குறாரு நிறைய இடத்துல. இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், இல்ல ஆம்பிவேலன்ஸ்னு சொல்லலாம். ஆம்பிவேலன்ட் வியூவா கொடுக்குறாரு. ஒரு விஷயத்த சொல்றாரு, உடனே அப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்து வைக்கிறாரு, பின்னாடி அப்படியே பேக் ஃபுட் எடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஒரு திங்கர் சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா இந்த ரிச்சர்ட் ஸ்டில்மன் தான் அதையும் சொல்லுவார். அவர் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாரு, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமின்னு மனுஷன் பேசுறாரு, பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைவர்ஸ் ஆயிடாதுன்னு சொல்றாரு. பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, பின்னாடி வந்து அதை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்கா வச்சுக்கன்னு சொல்றாரு. பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருன்னு சொல்றாரு, ஆனா பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனா மாறிடாதன்னு பின்னாடி சொல்றாரு. கம்பேரிட்டிவா இருன்னு சொல்றாரு, ஆனா கம்பேரிட்டிவா இருந்தப்ப கல்ச்சுரல் லென்ஸ் வச்சு உனக்கு பொறுத்தா இருந்தா எடுத்துக்கன்னு சொல்றாரு. அவரை பாருங்க, ஒண்ணு சொல்றாரு, உடனே என்ன பண்றாரு, அதுலயே பேக் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு புரியும். அவர் என்ன சொல்றாரு, இந்த கிரிட்டிசிசம் நியாயமான கிரிட்டிசிசமா? நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கிரிட்டிசிசம் நியாயமான கிரிட்டிசிசமான்னு கேட்டா, இந்த கிரிட்டிசிசமும் நியாயமான கிரிட்டிசிசம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, பப்ளிக் ஒப்பீனியனுக்கு போதுமான அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு தான் சொல்றாரு, கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அதான் அவரோட வியூ பாயிண்ட். நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி, இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறப்ப அதுக்கு தேவையான காஷனை கொடுக்குறாரு. பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமின்னு சொன்னா கூட ரெண்டு பேரோட கோலும் ஒண்ணுதாங்கிறத அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால ஆப்ரேட் ஆகிறப்ப ஆப்ரேஷனல் அட்டானமஸா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பிரைவேட் மாதிரி இருன்னு சொல்றப்ப அவன்கிட்ட இந்த எஃபிஷியன்சி எக்கானமி எஃபிஷியன்ஸை கத்துக்க, ஆனா அவனை மாதிரியே மாறிடாது, அவன் கோல் வேற உன் கோல் வேறங்கிறாரு. கம்பேரிட்டிவா இருக்கிறப்ப அவனுக்கு பொருத்தம் இல்லாத எடுத்துக்கன்னு தான் சொல்றாரு ஒழிய, இந்த எந்த இடத்துல என்னவா வரல, இன்கன்சிஸ்டன்டாவோ இல்ல இது வந்து ஆம்பி பேலண்டாவோ வரல.
இது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கிரிட்டிசிசம் என்னதான்? இந்த கிரிட்டிசிசமும் ஒரு சவுண்டான கிரிட்டிசிசம், வேலிடான கிரிட்டிசிசம் கிடையாது. நாலாவது கிரிட்டிசிசம் என்னன்னா, இந்த கிரிட்டிசிசத்துல இவருக்கு ஃபாதர்னு ஒரு டேக் கொடுத்தாங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபாதர் அப்படிங்கிறது வில்சன் சொல்றதே ஒரு தப்பு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு முன்னாடியும் சரி, இவர் காலத்திலயும் சரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனா இவருக்கு ஃபாதர்ங்கிற டேக் கொடுத்தது தப்பு. பால் வான் ரிப்பர் அப்படிங்கிறவர் தான் இந்த கிரிட்டிசிசம் வைப்பார். பேர் என்ன? பால் வான் ரிப்பர். அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் யூஎஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு, அதனால அவர் ஃபாதர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறார். இவருக்கு முன்னாடியும் பல பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவர் காலத்திலையும் பல பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களோடதெல்லாம் நீங்க வந்து ரெகனைஸ் பண்ணல, இவங்களோட தான் ரெகனைஸ் பண்ணிருக்கீங்க, இவரை ஃபாதர்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபாதர்ங்கிற டேகுக்கு இவருக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? இந்த பால் வான் ரிப்பர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அப்போ பால் வான் ரிப்பர் சொல்றப்போ இதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாதர் அப்படிங்கிறவன் யாரு? ஒருத்தர் ஃபாதர் நம்ம சொல்றோம், நம்ம அப்பான்னு சொல்றோம். ஏன் நம்ம அவர் அப்பா? பிகாஸ் நம்ம பிறப்புக்கு அவர் தான் காரணம். ரைட்டா? ஒரு சப்ஜெக்ட பிறப்புக்கு யார் காரணமா இருந்திருக்கா? வில்சன் தான். இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்துச்சுல, யாருமே சொல்லல. நீ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனா நீ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தனியா பிரிச்சு படின்னு ரொம்ப பெருசாலாம் யாரும் சொல்லல. இந்த அளவுக்கு டெப்தா யாரும் சொல்லல. அப்போ ஒரு சப்ஜெக்டோட பிறப்புக்கு காரணமா யார் இருந்தா? இவரோட இந்த எஸ்ஏ எழுதின பிறகுதானே இந்த பிறகு வருது. அதனால இவரை ஃபாதர்னு சொல்றது தப்பு. ஒரு ஃபாதருங்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு? விஷன் கொடுப்பாரு. நீ போய் படி, சிவில் சர்வெண்ட் ஆகும். உங்க அப்பா சொன்னாரா? சொல்லி பாரு, நீ நல்லா சம்பாதிக்கணும்பா, நீ வந்து 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும், சொசைட்டிக்கு நல்லது செய்யற மாதிரி நீ இருக்கணும். இதெல்லாம் யாரு கொடுக்குற விஷன்? அப்பா கொடுக்குற விஷன். அப்படி கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாரு? நீ வந்து பணம் நிறைய சம்பாதி, அதையும் சொல்லுவாரு. நேர்மையா சம்பாதின்னு வழியும் சொல்லுவார். திருட்டுத்தனம் பண்ணாதான் நேர்மையா சம்பாதி, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத, வழிமுறையும் சொல்றாரு. வில்சனா தானே சொல்றாரு. 4 விஷனா கொடுக்குறாரு. விஷனா கொடுத்துட்டு அதுக்கு வழிமுறையும் சொல்றாரு. ஸ்பாயில் சிஸ்டத்துல மெரிட்டுக்கு வாப்பா, பப்ளிக் ஒப்பீனியனுக்கு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமா இருக்கிற அளவுக்கு வச்சுக்க, பிரைவேட் மாதிரி இரு, ஆனா பிரைவேட்டா மாறிடாத, கம்பேரிட்டிவ் வேற, ஆனா உன்னோட தேவைகளை உன்னோட கல்ச்சரல் லென்ஸை வச்சு பார்த்துக்கு. அப்போ எண்டையும் சொல்றாரு, விஷனையும் கொடுக்குறாரு, மீன்ஸையும் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஃபாதர் தானே அந்த விஷனையும், அப்ப இவர் தானே ஃபாதரா கொடுக்கலாமா? மற்ற திங்கர்ஸ் யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண வேண்டியது. எல்லாருமே நிறைய பண்ணிருக்காங்க. இவருக்கு முன்னாடி இதோட பெருசா பேசுன திங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கௌட்டில்யா பேசாத விஷயமா? நம்ம திருவள்ளுவர் பேசாத விஷயமா? வள்ளுவர் பேசியிருக்காரு, எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காருங்க. வள்ளுவரோட இதுல வந்து புறநானூற்று புலவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த அளவு பேசியிருக்காங்க. திங்கர்ஸாவே இருந்திருக்காங்க. பாட்டு தான் எழுதியிருக்காங்க, ஆனா திங்கர்ஸா இருந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்றாருங்க, என்ன சொல்றாருன்னா, காய்நெல் அறுத்து கவலம் கொளினே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. புறநானூற்று எத்தனை வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஒரு பாட்டு. காய்நெல் அறுத்து கவலம் கொளினே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ராஜாவா இருக்கிறவரு ஒரு யானையை கட்டி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒருத்தர் யாரோ ஒருத்தர், நீங்க கூட நீங்க ஒரு யானையை வளர்க்கணும்னு நினைச்சு, அந்த யானையை வளர்க்கறதுக்கு ஒரு நிலத்துல நெல்லை பயிர் பண்ணி, இந்த பயிரை வளர்ந்த பிறகு அறுவடை பண்ணி, அதை வந்து நீங்க வந்து ஒரு பத்தாயத்துல வச்சு பாதுகாத்து, அதை வேலைக்கு வடிச்சு கவலங்கோலமா, யானை சாப்பிடணும் எவ்வளவு பெரிய கவலங்கோலமா உருட்டி கொடுத்தீங்கன்னா, அந்த நிலத்துல இருந்து வர அந்த நெல்லை வச்சுக்கிட்டு இந்த யானைக்கு நிறைய நாள் என்ன பண்ணலாம்? சாப்பாடு போடலாம். அதே அந்த யானைய இந்த வேலையெல்லாம் பாக்குறது அழுப்பட்டு நீயே போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னா, இந்த யானை சாப்பிட்டு வீணா போறத விட மிதிச்சு வீணா போறது அதிகமாயிடும்னு சொல்றாரு. இப்ப இது சொல்றது வந்து யானையை பத்தி பேசல, அவர் எதை பத்தி பேசுறாருன்னா டாக்ஸேஷனை பத்தி பேசுறாரு. டாக்ஸேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. டாக்ஸேஷனை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராஜா வந்து மக்கள்கிட்ட இருந்து இந்த வரி வசூல் பண்றப்போ என்ன பண்ணணுங்கிற, எந்த மாதிரி பண்ணணும், மக்களை ஒரே தடியா போட்டு புழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத அதோட ஐடியா. இதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க? புறநானூற்று பாடல்லாம் எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் அதே மாதிரி, திருவள்ளுவர் நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. ஒரு ராஜானா எப்படி இருக்கணும்,
அமைச்சு, படை, குடி, கூழ், அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பக்கத்துல இருக்கணும், எல்லா ஆஸ்பெக்டையும் பேசியிருக்காரு. கௌட்டில்யா பேசியிருக்காரு. கௌட்டில்யா எதை பத்தி பேசியிருக்காருன்னா, இந்த அர்த்தசாஸ்திரம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நமக்கு சிலபஸ்ல இந்த டாக்ஸேஷன் பத்தி சொல்றாரு. ஒரு மரத்துல ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை போய் பறிக்கிறீங்க. அந்த பழத்தை போய் பறிக்கிறப்ப கையை வச்சா பழம் வந்து விழுது. அந்த மாதிரி பறிங்க. பழத்தை பறிக்கிறப்ப அது பறிக்கிறோங்கிறது பழத்துக்கும் தெரியக்கூடாது, மரத்துக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி டாக்ஸ் பண்ணணுன்ற. நீங்க டாக்ஸேஷன் பண்றப்ப மரத்துல இருக்க வேர்டு, காய், இந்த இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சி புடிக்கிறாரு. ராஜா டாக்ஸ் பண்றப்ப மக்கள்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அந்த அளவு தான் வாங்கணும். அதிகமா வாங்கினா வீணா போயிடும்ன்றாரு. யார் சொல்ற? கௌட்டில்யா சொல்றாரு. கரப்ஷன் வந்து கௌட்டில்யா காலத்துல அவர் டீல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, தண்ணிக்குள்ள இருக்க மீன் தண்ணியை குடிச்சிச்சா இல்லையாங்கிறது பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? மீன் தண்ணிக்குள்ள இருக்கு, தண்ணியை குடிக்குதா இல்லையான்னு பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு சர்வெண்ட்டை நீங்க என்னவா பார்க்க முடியாது, அவங்க கரெக்டா இல்ல கரெக்ட் இல்லாத ஆளாங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அது அவ்வளவு டிஃபிகல்ட் அப்படிங்கிறார். கரப்ஷனை பத்தி சிவில் சர்வெண்ட் ஆஸ்பெக்ட்ல பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ஹனி இன் த டிப் ஆஃப் த டங் அப்படிங்கிறது. அதாவது நாக்கோட நுனியில இருக்கிற ஒரு தேன் மாதிரி. அந்த தேனை டேஸ்ட் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் யாருக்கு? சிவில் சர்வீஸ் வந்து கரெக்ட் ஆகாம இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி ஓவர் கம் பண்றதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணணும்லாம் யார் சொல்றா? கௌட்டில்யா சொல்றாரு. டாக்ஸேஷனை பத்தி பேசியிருக்காங்க, பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம தமிழ் லிட்டரேச்சர்ல அது காலங்காலமா இருக்குது. அடுத்த லிட்டரேச்சர்ல, நார்த் இந்தியன் லிட்டரேச்சர்ல இல்ல அர்த்தசாஸ்திரம் மாதிரியான புக்லயும் அது இருக்கு. அப்ப பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசின ஆள் ஃபர்ஸ்ட் ஆள் யாரு கிடையாது? வில்சன் கிடையாது. அரிஸ்டாட்டில் பேசியிருக்காரு, பிளாட்டோ பேசியிருக்காரு. ஆனா இவங்க யாருமே என்னன்னு பேசல, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தனி சப்ஜெக்டா எடுத்து பேசல. அவங்க என்னன்னு பேசியிருக்காங்க, ஒரு ராஜாங்கத்தை, ஒரு கண்ட்ரியை ரன் பண்ற ராஜாவோட ஆஸ்பெக்ட்ல பாலிடிக்ஸோட ஆங்கிளோட சேர்த்து தான் அதை பார்த்திருக்காங்க, தனி சப்ஜெக்டா அவங்க பார்க்கல. இவரோட கான்டெம்பரரி பீரியட்ல சில பேர் இருந்தாங்க. அதுல முக்கியமான ஆளுங்க வந்து குட்னோன்னு ஒருத்தர் இருந்தார், பிராங்க் குட்னோன்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் இவரை மாதிரியே சொல்லுவார், பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி பத்தி பேசுவார். இவர் என்ன சொல்றாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவாரு, பாலிடிக்ஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்டேட் வில், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. பாலிடிக்ஸ் எதை பத்தி பேசுது, ஸ்டேட்டோட வில்லை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும், ஸ்டேட்டோட வில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப அவரும் இதை பத்தி தான் பேசுறாரு, பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். லைக் இன்னொருத்தர் பேசுறாரு, அவர் பேர் என்ன, பிராங்க் குட்னோன்னு பேர். அதே மாதிரி ரிச்சர்ட் எலி அப்படின்னு ஒருத்தர் இருக்கு, அவரும் நிறைய ரிஃபார்ம்ஸை பத்தி பேசியிருக்காரு. டேவிட் ஈட்டன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாமே நிறைய விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இவங்க பண்ணது எல்லாமே சப்ஜெக்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பண்ணதெல்லாம் ஸ்பெசிபிக் ஏரியால பண்ணிருக்காங்க, ஸ்கேட்டர்டா பண்ணிருக்காங்க. காம்ப்ரஹென்சிவா ஒரு சப்ஜெக்டா அவங்க பண்ணல. நான் சொல்றது, இப்ப வில்சன் மாதிரி காம்ப்ரஹென்சிவா ஒரு சப்ஜெக்டா பண்ணல. 130 வருஷம் 140 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு. இன்னைக்கு இது இருக்கா? எல்பிஜி வந்த பிறகு நம்ம பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி தானே போறோம். அவரோட ஐடியா அன்னைக்கு கம்பேரிட்டிவா இருக்குன்னு சொல்றாரு. 1887 கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசிட்டு போறாரு. நீ எதாவது பண்ணணும்னா கம்பேர் பண்ணுன்றாரு. 1940களுக்கு அப்புறம் 45 அந்த மிட் 40ஸ்ல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நிறைய காலனிஸ்ல இருந்து புது புது கண்ட்ரிஸ் வந்த பிறகு யூஎஸ் இல்ல யூரோப்பியன் சென்ட்ரிக்கான சிஸ்டம்ஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரில ஒர்க் அவுட் ஆகல. ஏன் ஒர்க் அவுட் ஆகலான்றத கம்பேர் பண்ண வராங்க. கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப்னு ஒன்று டெவலப் பண்ணி FW ரிக்ஸுங்கிறவரை தலைமையில போட்டு அவர் வந்து இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி கம்பேர் பண்ணி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்பிங் கண்ட்ரில இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இந்த கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன 1960களில் இவர் எப்ப சொல்றாரு, 1887ல சொல்றாரு. அப்போ இவர் வந்து அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம்னு சொல்லலாம். அதாவது காலத்தை தாண்டி சிந்திக்கிற திறமை இவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இவர் வந்து முன்னாடி சொல்லியிருக்கு. இப்ப இவரோட ஐடியா இன்னைக்கு ரெலவெண்ட். அதனால இவர் என்னன்னு சொல்லலாம், ஃபாதர்னு சொல்லணும். ரைட்டா? இப்ப இந்த திங்கரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த திங்கர்ல இருக்க ஆங்கிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குன்னா 2 வேலை இருக்கு. இப்போ நான் இந்த திங்கரை நான் இன்ட்ரோ கொடுத்தேன். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 1 மணி நேரம் ஆயிருக்குமா? கூட ஆயிருக்கும். 1 மணி நேரத்துக்கு. இப்போ இதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சான்னா இந்த வேலை இப்போதைக்கு உங்களுக்கு இது புரியும். ஆனா இதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குன்னா நம்ம இந்த இப்போ நம்ம பார்த்ததை நோட்ஸா எடுத்து எழுதிக்கணும். ரைட்டா? டிக்டேட் பண்றதை எடுத்து நோட்ஸா எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா இந்த கண்டெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு மறந்து போயிடும். இப்போ இதை போய் நீங்க வேற ஒரு புக்ல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் தாட் மாறும். ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க, படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்தோட கதை என்னன்னு உங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க. படத்தோட பார்த்த படம் ஒரே படம், ஆனா கதை சொல்றப்ப நம்மளோட ஆங்கிள் மாறும். மாறுமா மாறாது? நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற பாயிண்ட்ஸ், நான் முக்கியத்துவம் கொடுக்குற பாயிண்ட்ஸ் மாறும். அப்போ இந்த கண்டெக்ஸ்ட்ல படிச்சோம்னா இந்த நோட்ஸ் நம்ம கையில இருக்கணும். இந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம அடுத்ததை டெவலப் பண்ணணும். இதை பேஸா வச்சுட்டு நம்ம டெவலப். இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கணும். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒண்ணு பண்றது வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கணும். கொஸ்டின் பேங்க் மொத்தமா இந்த வில்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. இது வரைக்கும் கேட்டதுல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் எப்ப கேட்டிருக்காங்கன்னா 2007 எடுக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். கமெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2017 தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் should be like business. கமெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கமெண்ட் சரியா? ஆமா, அது ஏன் அது கமெண்ட்னு கேட்கறாங்க. ப்ராக்கெட்ல விட்ரோவல்ஸ் கொடுத்தே தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, த டேக் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்களா வில்சனுக்கு. அது வந்து the tag father of public administration given to Woodrow Wilson is a injustice to those thinkers who were contributed prior to Wilson அப்படின்னு சொன்னாங்க. வில்சனுக்கு ஃபாதருங்கிற டேக் கொடுத்தது நீங்க பண்ற அநீதி அநியாயம். யாருக்குன்னா வில்சனுக்கு முன்னாடியே இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசின திங்கருக்கு நீங்க கொடுக்குற அநீதி. டிஸ்கஸ். ரைட்டா? 4வது கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஈவன் ஆஃப்டர் 130 years of the essay, the published essay, the study of public administration, study of administration, it is still relevant. 130 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு எஸ்ஏ இன்னைக்கும் அதுல சொன்ன வார்த்தைகள், அவர் சொல்லியிருக்க ஐடியா இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு. டிஸ்கஷன். எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4 தான் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாதான்னு யோசி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின். இப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கமெண்ட்னா என்ன பண்ணணும், டிஸ்கஷனா என்ன பண்ணணும், எக்ஸாமினா என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் எக்ஸாமினா என்ன பண்ணணும், சப்ஸ்டான்ஷியேட்னா என்னன்னு பண்ணணும், எலிசிடேட்னா என்ன பண்ணணும், எலாபரேட்னா என்ன பண்ணணும். இதை நம்ம ஒரு ஐடியா வேணும். கமெண்ட்னா இந்த கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டா ஒத்துக்கிட்டு எழுதலாம், இல்லை மறுத்து எழுதலாம். அது உங்க ஒப்பீனியன். கமெண்ட்ல என்ன பண்ணலாம், அவங்க கொடுத்தது அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த கமெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மறுத்தும் எழுதலாம். உங்கள்கிட்ட பாயிண்ட் இருந்தால் மறுத்து எழுது, இல்லாட்டி அதை அக்செப்ட் பண்ணி எழுது. கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் தான் சொல்ல போறீங்க. அதனால அதில் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. மறுத்து எழுதினாலும் தப்பு கிடையாது. டிஸ்கஸ் அப்படிங்கிறப்போ என்ன நடக்கும்னா, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை நீங்க சொல்லணும். இந்த ஸ்கூல் இதை சொல்லுது, இந்த ஸ்கூல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி தான், 2 சைடையும் சொல்லணும். டிஸ்கஸ்ல எல்லா பக்கத்தையும் நீங்க வந்து அதை பத்தி ஏன்னா டிஸ்கஸ் பண்ணலாம்னா, ஒரு மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னா இது இதெல்லாம் இருக்கு, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அவரோட எல்லாத்தையும் நீங்க எடுத்து அதுல வரிசையா ஒரு ஆர்டரா எடுத்து எழுதுனா டிஸ்கஸ். டிஸ்கஸ்ல நீங்க வந்து என்ன கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எக்ஸாமின் பண்ணீங்கன்னா, எக்ஸாமின் கிரிட்டிக்கல் எக்ஸாமின் தான் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா 2 சைடையும் பேசணும். அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இல்ல வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பிரைவேட் அப்படின்னு சொன்னா பிரைவேட் தான் ஒன்னு சொல்லணும், பிரைவேட் இல்லைங்கிறது இன்னொன்னு சொல்லணும். கடைசியா கன்க்ளூஷன் கொடுக்கணும். எதுல கன்க்ளூஷன்? எக்ஸாமின் கிரிட்டிக்கல் எக்ஸாமின்ல நீங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த ஸ்ட்ரக்சரை மறக்கக்கூடாது. எக்ஸாமின் கொடுத்துட்டாங்களா, நம்ம என்ன பண்ணணும், கன்க்ளூஷன். கமெண்டா ஏதோ ஒரு சைடு எடுத்துட்டு போக வேண்டியதான், பயப்படக்கூடாது. டிஸ்கஸா கன்க்ளூஷனா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லா ஆங்கிள்லையும் பேசியிருப்போமா, டிஃப்ரெண்ட் ஆங்கிள். எலாபரேட் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா அதுல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மறுத்தெல்லாம் எழுத முடியாது. அதுல இருக்கிறத நீங்க ஒத்துக்கிட்டு தான் எழுதணும். என்ன பண்ணி எழுதக்கூடாது, மறுத்து எழுதக்கூடாது. மறுத்து எழுதினாலும் இந்த மாதிரி ஒரு கருத்து இருந்தா கூட இதுதான் ரைட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ எலாபரேட்ல என்ன பண்ண முடியாது, நீங்க வந்து எலாபரேட்
எக்ஸ்பிளைனு இதுலலாம் என்ன பண்ண முடியாது, நீங்க அதை மறுத்து எழுத முடியாது. அப்படியேதான் எழுதணும். எக்ஸ்பிளைன் பண்றது, எலாபரேட். சப்ஸ்டான்ஷியேட் பண்றப்ப அந்த அந்த சப்ஸ்டான்ஷியேட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆதாரங்களை கொடுக்கறது தான் என்னது சப்ஸ்டான்ஷியேட்ல வரும். ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுன்னா இதுக்கு இது அதெல்லாம் இருக்கு. 130 வருஷம் கழிச்சு இந்த 130 வருஷம் கழிச்சு கூட இந்த அவர் எழுதின எஸ்ஏ வந்து இன்னைக்கு ரெலவெண்ட் டிஸ்கஸ்னு கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துட்டு சப்ஸ்டான்ஷியேட்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஒண்ணுதான். ஆனா நீங்க என்ன பண்ணுறது பாருங்க, அவர் 130 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிக்க சொன்னார், பிரிச்சாங்க. மேனேஜ்மெண்ட் பக்கம் போக சொன்னாங்க, போயிருக்காங்க. இவர் வந்து கம்பேரிட்டிவா இருக்க சொல்லியிருக்காரு. கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் 1960 வருது. இவர் சொன்ன ஐடியால தான் இந்த இதெல்லாமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க என்ன பண்ணும், ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி இது ரைட்னு சொல்லணும். சப்ஸ்டான்ஷியேட்ல என்ன பண்ணணும், நீங்க எக்ஸ்ட்ரா எவிடன்ஸை கொடுத்து இது கரெக்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிவு. கமெண்ட் ஒரு குரூப், டிஸ்கஸ், எக்ஸாமின், கிரிட்டிக்கல் எக்ஸாமின் இதெல்லாம் ஒரு குரூப். ஆனா டிஸ்கஸ்ல கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாமின், கிரிட்டிக்கல் எக்ஸாமின்ல நீங்க என்ன பண்ணி ஆகணும், ரெண்டு சைடையும் பேசணும். ஒரு சைடா பேசிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாமின்ல மார்க் வராது. எக்ஸாமின் இதை தவிர வந்து எலாபரேட்டு, எக்ஸ்பிளைனு அதெல்லாம் அதுல இருக்கிறதா மறுத்து எழுத முடியாது. சப்ஸ்டான்ஷியேட் கேட்டாங்கன்னா அதுல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷனலா என்ன பண்ணணும், நம்ம வந்து சில வேலிடான நம்ம எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொடுக்கணும். இதை தவிர என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தவிர வேற மாடல் கொஸ்டின் என்ன இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் அண்ட் டிஸ்டிங்விஷ்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியேட் அண்ட் டிஸ்டிங்விஷ் அப்படின்னா இதையும் அதையும் வேறுபடுத்தி காட்டு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சராகவே லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டா பிரிச்சு என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் அண்ட் டிஸ்டிங்விஷ். ஸ்டேட்மெண்ட்டாகவும் இது பேராகிராஃப் ஃபார்ம்லையும் எழுதலாம். பட் நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிச்சு எழுதலாம். பாயிண்ட்ஸ் இருந்தால் ரெண்டா பிரிச்சு எழுதலாம். கம்மியான மார்க்கு ஒரு 15 மார்க்கு கூட கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனீங்கன்னா ரொம்ப உங்க பாயிண்ட் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் அண்ட் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் இந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி டெலிவர் பண்றோங்கிறதுல இருக்கு. அப்போ இதுல என்னென்ன வேலை இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம நாலேஜை கெயின் பண்ணணும். அதை வந்து ஒரு ஸ்டோரியா சொல்ல கத்துக்கணும். வில்சன் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க பண்ணதை ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், நம்ம வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல கதை சொல்லுவாங்களா, நேர்மையாரு அப்படின்னா நேர்மையாருன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு பாட்டி கதை சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு கோடாரி கதை சொல்லுவாங்கல்ல. மரத்தை வெட்டிட்டு இருந்தான், தண்ணியில விழுந்துடுச்சு மரம் வெட்டிக்கு. கடவுள் அங்கேருந்து வந்து கேட்டாரு, இது இந்த ஒரு தங்க கத்திய தங்க கோடால எடுத்து இதான் உன்னோட தான் கேட்டாரு. இல்லைங்கன்னா வைர கோடால எடுத்து கொடுத்தாரு, இதுவும் இல்லை. அப்புறம் இரும்பு கோடால எடுத்து கொடுத்தனா இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வந்து 3த்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனார். இது எல்லார் வீட்லையும் சொல்லுவாங்களா, என்ன அது, என்ன கதை அது, எதுக்கு அந்த கதையோட இது என்ன, ஒரு மாரல் வேல்யூவை உங்களுக்குள்ள வைக்க, நேர்மையா இரு அப்படிங்கிற ஒரு மாரல் வேல்யூ உள்ளார. அதை உள்ளார வைக்கிறப்ப நேர்மையா இருன்னு சொல்லல, என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டோரியை சொல்லி உள்ளார அந்த கண்டெக்ஸ்ட் உள்ள ஒரு கண்டென்ட்டா வைக்கிறாங்க. அப்ப எப்போதுமே நம்ம படிக்கிறப்ப ஒரு கண்டெக்ஸ்டோட படிக்கணும். கண்டெக்ஸ்ட்குள்ள அந்த கண்டென்ட்டை உள்ளார வச்சுக்கணும். யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தன் வந்து பார்க்கணும், இது சரியில்லைன்னு சொல்றான், அவன் என்ன சொன்னான், ஒரு ஸ்டோரி சொல்ல தெரியுமா, சொல்லி பாரு. அப்ப இதுல அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டிய வேலை நோட்ஸ் எடுக்கணும். இந்த நோட்ஸ் இப்ப படிச்சதை கிளாஸ்ல கவனிச்சதை திங்கர் ஃபுல்லாவே நோட்ஸ் எடுக்கணும். ஒவ்வொன்றுதான் எடுக்கணும். விஷன் என்னென்ன கொடுத்தாரு, அந்த விஷனோட சப்ஸ்டான்ஷியேட் பண்ற பாயிண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணா ரிவிஷன் பண்றப்ப இதெல்லாம் தேவைப்படும். இந்த நோட்ஸுங்கிறது எதுக்கு தேவைப்படும்னா, நமக்கு சில பாயிண்ட்ஸ் மறந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷனுக்காக அதை வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேர்னிங் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீங்க எது போய் பண்ணாலும் என்னதான் ரிவிஷன். அப்ப ரிவிஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறப்ப ரிவிஷன் ஆரம்பிக்கும். ரிவிஷன் முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் போன பிறகு நம்ம வந்து இந்த கொஸ்டின் எடுத்து பிரேக் பண்ணணும். கொஸ்டின் எடுத்து இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத அதை வந்து நம்ம எடுக்கணும். அப்ப அதை எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எடுத்த உடனே எழுதுறதுக்குலாம் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை பாருங்க. டிஸ்கஸா, கமெண்டா, எக்ஸாமினா, எலிசிடேட்டா, சப்ஸ்டான்ஷியேட்டா, கிரிட்டிக்கல் எக்ஸாமினா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்ட்ரக்சரை நீங்க ரெடி பண்ணுங்க. ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணி, ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸாமின், கிரிட்டிக்கல் எக்ஸாமின்னா வந்துச்சுன்னா ரெண்டு சைடு ஆர்குமெண்ட்டை கொடுத்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். கன்க்ளூஷன் இருக்கணும். கமெண்டா, அந்த ஆர்குமெண்ட்டை ஒத்துக்க போறோம் இல்லை மறுக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை மனசுக்குள்ள கொண்டாந்து வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, நம்ம ஒன்று பார்த்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின், எந்த ஆங்கிள் இருந்து கேட்குறாங்க. ரெண்டாவது பாயிண்டையும் மூணாவது பாயிண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ரைட்டு தானே, விஷயம் சொல்லு. பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிசினஸ் லைக்குன்னு சொல்றாரா, இந்த ஆங்கிள் சொல்லணும்.
இந்த ஆங்கிள் சொன்னது மட்டும் இல்லாம ஏன் பிசினஸ் ஸ்ட்ரைக்கா இருக்கணும்ன்ற ஆங்கிள் சொன்னது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த காஷன் ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம சொல்லுவோம். காஷன்னா பிரைவேட்டா மாறிடாத, அந்த காஷன் இந்த பாயிண்ட் எல்லாம் பாடி ஆஃப் கண்டென்ட்ல இந்த பாயிண்ட்லாம் நான் சொல்ல போறேன்னு எடுத்துங்க. அப்புறம் கன்க்ளூஷன் கொடுக்கறதுல தேவைப்படுற இடத்துல கன்க்ளூஷன் முன்னாடி நம்ம என்னென்ன கோட்ஸ் ஜார்கன்ஸ்னு சொல்லுவாங்க, இவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் கிளம்சி நியூஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக், இந்த மாதிரி அவங்க வார்த்தை யூஸ் பண்ணாங்க, அந்த வார்த்தைகளை அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு வருதான்னு பார்க்கணும். ஒரு இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, நீங்க மெயின்ஸை எழுதி பார்க்கணும், ஏதாவது கொஸ்டின் எழுதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் யோசிங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுங்க. டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து இம்ப்ராம்ப்டாவா செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து இம்ப்ராம்ப்ட். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறீங்க, சைக்கிள் ஓட்டணும், ஃபர்ஸ்ட் எப்படி ஓட்டுவீங்க? பின்னாடி யாராவது ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு தான் வரணும், இல்லாட்டி 3 கால் சைக்கிள் வச்சு தான் 3 சக்கரம் இருக்க சைக்கிளை வச்சு நம்ம கீழே விடாம ஓட்டணும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுவோம். வண்டி ஓட்ட கற்றுப்போம். கியர் போடுறப்ப கீழே குனிஞ்சு பார்ப்போம், கியர் ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியரா, கிளச் எங்க இருக்கு, பிரேக் எங்க இருக்கு கற்றுப்போம். எந்த ஸ்பீட்ல போறப்ப எந்த கியர்ல இருக்கும், கரெக்டா இருக்குமாலாம் நம்ம பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், நமக்கு அதெல்லாம் என்ன இருக்காது, தாட் ப்ராசஸ்ல இருக்கு. வண்டி ஓட்டுறீங்க, நீங்க கியர் என்ன கியர்ல ஓட்டிட்டீங்க, நீங்க மனசு உங்களுக்கு மூளைக்கு போயிட்டா வருது, போறீங்க ஸ்பீடா போறீங்க, குறுக்கோத்தம் வராம பிரேக் அடிக்கிறீங்க, கியரை மாத்துறீங்க, அடுத்த கியரை, இது எப்படி வருது? ஆட்டோமேட்டிக். முதுகெலும்புலேயே முடிஞ்சு போயிடுது, ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எல்லாமே எதுலேயே முடிஞ்சு போயிடுது, நம்ம ஸ்பைனல் கார்ட்லேயே முடியுது. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷனை நல்லா பண்ணணும். ஒரு பீரியட் முடிச்சோன்னா ஒரு வாரம் படிக்கிறோம்னா அந்த வாரத்தோட எண்ணில் அதை படி ரிவிஷன். அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சரா நீங்க சொல்லி பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சும்மா வில்சனுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் இன்ட்ரோ இதை எழுத போறேன், பாடி ஆஃப் கண்டக்ட்ல இதை எழுத போறேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு 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 20 மார்க்குக்கு உள்ள கொஸ்டின் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஒரு 12-13 நிமிஷத்துல எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துல உங்களால அந்த ஆன்சரை உங்களால சொல்ல முடியுதா, இதுக்கு ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. இப்போ இது எல்லாமே ஸ்கூலிங் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம். லைன் ஆஃப் தாட் கரெக்டா கிடைக்குதா, லைன் ஆஃப் தாட் கிடைக்கல அப்படின்னா போய் புக்கை திருப்பி படிச்சுட்டு எந்த ஏரியால இருந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது ஒரு ப்ராக்டிஸா பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், சைக்கிள் ஓட்டத்துக்கு பின்னாடி உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை, அது மாதிரி தானா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தானா வந்து விழும், கண்டென்ட் தானா வந்து விழும், ஸ்பீடு தானா வரும். ஸ்பீடெல்லாம் எதை பேஸ் பண்ணதுன்னா நம்ம நாலேஜை பேஸ் பண்ணுது. நீங்க நல்லா தெளிவா அடுத்தடுத்த பாயிண்ட், நீங்க இந்த பாயிண்ட் எழுதிருக்கப்ப அடுத்த 2 பாயிண்ட் இதுதான் நான் கொடுக்க போறேன்னு நீங்க போனீங்கன்னா, செஸ் எல்லாம் விளையாடுவாங்களா, கேம் எல்லாம் பார்ப்பேன், கடகடன்னு வைப்பாங்க. பிளிட்ஸ் கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட் பிளிட்ஸ்லாம் வைப்பாங்க, அவ்வளோ வேகமா வைப்பாங்க. எப்படி அவ்வளோ வேகமா வைக்கிறாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி இதை வச்சா இதுதான், இதை வச்சா இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும், ரிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிச்சோம்னா இந்த யூனிட் இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஜிஎஸ்க்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, ஹிஸ்ட்ரிக்கு செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட் பாலிட்டி தாங்க, 60% பாலிட்டி தாங்க. செகண்ட் பேப்பர் ஃபுல்லாகவே பாலிட்டி. பாலிட்டியை படிச்சிட்டிங்கனாலே இங்கே முடிஞ்சிட்டு, இல்லை இங்கே படிச்சிங்கன்னா பாலிட்டி முடியும். ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட், செகண்ட் பேப்பரில் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இந்த செகண்ட் பேப்பரில் இருக்க தேர்ட் யூனிட் இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் பிளானிங். 4 யூனிட் எதுலேருந்து வரும், எக்கனாமிக்ஸ் தான் வரும். எக்கனாமிக்ஸ்க்கு அது தேவைப்படும். லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது செகண்ட் பேப்பரில். இஷ்யூ ஏரியாஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, இதெல்லாம் இது இன்டர்னல் செக்யூரிட்டி மாதிரியான பேப்பர்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும், லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை தவிர வந்து நமக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல்லாம் கவர்னன்ஸ்க்கு தேவைப்படும். பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்ன சிலபஸ்ல பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ்னு சிலபஸ்ல இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது எங்க வரும்னா, நீங்க எத்திக்ஸ் பேப்பரோட சிலபஸ் எடுத்து பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ இது எல்லாமே ஜிஎஸ்க்கு பயங்கர ஹேண்டி ஆகும். எஸ்சிஏ எழுதுறப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிள் ஒரு கொஸ்டின் எப்போதும் வரும். அதனால இந்த சப்ஜெக்டை ஒரு நல்ல சப்ஜெக்ட், மார்க் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். 270+ சாதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணதுல குடியரசு பாஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி திவ்யா, தியா, ஐஸ்வர்யா, மல்லிகா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஆவரேஜா மார்க் 270+ இருந்துச்சு. இதுல 2 பேருக்கு மட்டும் 300க்கு மேல வந்துச்சு. ஐஸ்வர்யாவுக்கும் திவ்யாவுக்கும் 300க்கு மேல வந்துச்சு. அதுல ஒருத்தங்க திவ்யா வந்து ஐபிஎஸ்ஸா இருக்காங்க, ஐஸ்வர்யா ஐஆர்எஸ்ஸா இருக்காங்க. அதனால சப்ஜெக்ட் வந்து ஸ்கோரிங்கான சப்ஜெக்ட் தான். லென்த்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. லென்த்திலாம் கிடையாது. நம்ம வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்குள்ள மரியாதை கொடுத்து அதை படித்தாதான் நம்ம வந்து படிக்கணும், லேர்ன் பண்ணணும்.
அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். லென்த்தினா எல்லா சப்ஜெக்டும் லென்த்தி தான். யூபிஎஸ்சி அப்படிலாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து செகண்ட் மோஸ்ட் பாப்புலரா இருந்திருக்கு ரொம்ப நாளாவே. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்டுக்குள்ளே இருந்திருக்கு. லாஸ்ட் 10-15 இயர்ஸா ஸ்கோரிங் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று ஃபர்ஸ்டா இருந்திருக்கு, இல்லை செகண்டா இருந்திருக்கு. அந்த அது வந்து ஒரு இதே இருக்கு, ஸ்டெடியே இருக்கு. அது யூடியூப்ல நீ கூகுள்ல போட்டு பாருங்க அந்த ஸ்டெடி. ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் வந்து செகண்ட்ல ஃபர்ஸ்ட்ல மாறி மாறி வந்துட்டு செகண்டா கூட ஓகேவா இருந்தா கூட இத்தனை சப்ஜெக்ட்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இதோட சப்ஜெக்ட். மோஸ்ட் ரெலவெண்ட் இது 1x 2xன்னு சொல்லலாம். இதோட இது வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு இது என்ன பண்ணும், ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ஜிஎஸ் மெத்தடாலஜி, இந்த மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணீங்கன்னா தான் சரியா இருக்கும். வேற புக் எதையும் நான் வாங்க சொல்லலை. தேவைப்படுறப்ப சொல்றேன், வேணும்னா எக்ஸ்ட்ரா ரீடிங்க்கு நம்ம போகலாம். ஆனா எக்ஸ்ட்ரா ரீடிங் போனீங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பவுண்டரி இல்லாம ஆப்ரேட் ஆகிற மாதிரி போயிடும். பவுண்டரிக்குள்ள ஆப்ரேட் ஆகணும்னா நம்ம வந்து காங்கிரீட்டான பாயிண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். இதுதான் நான் டெலிவர் பண்ண போறேன் அப்படிங்கிற காங்கிரீட்ஸ். 10 புக்கை படிக்கிறதோட ஒரு புக்கை ஒரு கண்டென்ட்டை தெளிவான, இப்போ 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 4 கொஸ்டின் இந்த கண்டென்ட்டை நான் ஒன்றும் டிக்டேட்லாம் பண்ணல. 4 கொஸ்டின், இந்த 4 கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு தோணுதா இல்லை? இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட் வச்சு எழுதலாங்கிற ஒரு கண்டென்ட். அப்போ என்னன்னா இந்த கண்டென்ட் போதுமா, ஒரு கண்டென்ட் போதுமா பத்தாதா அப்படிங்கிறது எப்படி முடியும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பார்த்தாலே முடிஞ்சு போகும். என்னைக்கு கண்டென்ட் கிளாஸ் நோட்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னா போதும்னு விட்டுருக்கு. அடிஷனலாக ஆட் பண்ணுறதெல்லாம் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம், இனிஷியலாக தேவைப்படும். சஜஷன் இதுதான். இதுக்கு மேலே என்னன்னா இதுக்கு ஒரு 260 hours கிட்ட டைம் தேவைப்படும் முடியாது. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து தியரட்டிக்கலான பாயிண்ட்ல இருக்கும். மற்றபடி ஏரியாலாம் சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஒரு 70 to 80% வந்து நம்ம டிக்டேட் பண்ணி தான். ஏன்னா சில சப்ஜெக்ட்ஸ், சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து மெத்தடாலஜி ஒன்று இருக்கு. சில விஷயத்த கேட்டு எழுதி படிக்கிறப்ப அந்த ப்ராசஸ் என்ன ஆகும், பெட்டரான லேர்னிங் வரும், பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங். சில இடத்துல நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஆனால் ஒரு 70%க்கு மேலே என்ன தேவைப்படும், நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். இப்போ இந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதை சொல்லி கொடுக்கறது ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு நீங்க போய் புக்கில் படிங்கன்னு நான் சொல்லலாம், வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், நோட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். நோட்ஸா கன்வெர்ட் பண்றப்ப அந்த நோட்ஸையும் அவங்க கையில கொடுக்கலாம். நான் இந்த கண்டென்ட்டை எழுதி படிக்கிறப்ப அதோட லேர்னிங் என்ன ஆகும் கண்டிப்பா கொஞ்சம். அப்ப அந்த நோட்ஸை நம்ம எடுக்கிறதுல அல்லது ஏன்னா நம்ம போய் மெயின்ஸ் எழுத போறோம். மசில் மெமரி லாஸ்ட் லாங்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து எழுதி பழகணும். சும்மா போயிட்டு நம்ம எழுத முடியுமானா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு 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 நிமிஷத்துக்கு நீங்க 12 வார்த்தை எழுதுற மாதிரி இருக்கும். எங்க எக்ஸாம் மினிமம் 12 வார்த்தை எழுதணும். டைப் ரைட்டிங்கோட லோயர் ஸ்பீடு 30 words per minute. ஹையர் வந்து 40 45 இருக்கும். டைப் படிக்கிறப்ப வர ஸ்பீடு ஒரு நிமிஷம். நம்ம எழுதுறப்ப ஸ்பீடு 12 எழுதணும். 1/3 டைப் லோயர் ஸ்பீட்ல 1/3க்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், எழுதணும். எழுதுறப்ப நமக்கு வந்து என்ன வரணும்னா அந்த கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும், கொஸ்டினோட ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், பாடி ஆஃப் கண்டென்ட் ரெடி பண்ணணும். அதை நம்ம டெலிவர் பண்ணோம்னா அது எல்லாமே இந்த டைம் லிமிட்டுக்குள்ள பண்ணணும். 12 நிமிஷம் 13 நிமிஷம், பெரிய கொஸ்டினா இருந்தால் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம அதை பண்ணி முடிக்கணும்னா நமக்கு நம்ம மூளைக்குள்ள அந்த ஃபைலு கரெக்டாக உட்காந்துருக்கணும். அதை நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மாடல் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதே மாதிரி சிமிலரான கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம இப்போ எழுதலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பார்த்தோமா, குட்னோன்னு ஒருத்தர் சொன்னாரா, பாலிடிக்ஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்டேட் வில், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் எக்ஸிகூஷன் ஆஃப் ஸ்டேட் வில்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். 2 கொஸ்டின் ஒன்று தானே, ரெண்டோட கண்டென்ட் ஒன்று தானே. இப்போ இதே கண்டென்ட் அங்கே எழுத முடியுமானா கொஸ்டின் அப்படி கேட்டால் இந்த கண்டென்ட் எடுத்து எழுதணுங்கிற ஐடியா வேணும். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், கொஸ்டின்ஸை முன்னாடியே பார்க்கணும். அங்கே போய் உட்காந்துட்டு பார்க்கக்கூடாது. ப்ரிலிமினரிக்கு முன்னாடி சப்ஜெக்டை முடிக்கணும். இந்த நடுவில் இருக்க 70-80 நாள்ல ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஃபுல் டெஸ்டா செக்ஷனா பார்ட் 1 பார்ட் 2 2 பேப்பருக்கு 2 டெஸ்ட், 4 டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஒரு 6 டெஸ்ட் 8 டெஸ்ட் மேக்ஸிமம் எழுதி முடிச்சுட்டு நம்ம உள்ளார போய் உட்காந்துடணும். நீங்க போட்டு திருப்பி அங்க போய் இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரி வரும். அப்போ இப்போ படிக்கிறப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும், ஸ்ட்ரென்த் ஆகணும். இதை படிச்சு முடிக்கணும்னா படிச்சு முடிச்ச பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி ரிவிஷன்னா நம்ம கிளாஸ் ஹவர்ல 1/10 தான். இப்போ நான் இப்போ நடத்துறப்பே 2 தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கேன் உள்ளார. அப்போ அதில் வந்து 1/10 கூட நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ரிவிஷன் எடுத்து முடிச்சிடணும். அப்போ இதெல்லாம் இதுல தேவைப்படுற ஸ்கில். நாலேஜ் ஒரு பார்ட்டு, ஸ்கில் ஒரு பார்ட்டு. இதுக்கு தேவைப்படுற டைம் இவ்வளோ தேவைப்படும். அதனால நான் வந்து
டிக்டேஷன் அடுத்த கிளாஸ்ல நான் பண்றேன் உங்களுக்கு.